கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பெண் விவகாரத்தில் விசாரணைக்கு வந்த தொழிலாளியிடம் 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போலீஸ் எஸ்ஐ மற்றும் தலைமை காவலர் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். பணத்தை திருப்பி வாங்கிக் கொள்ளுமாறு கெஞ்சும் தலைமை காவலரின் ஆடியோ வெளியாகி சர்ச்சையான சம்பவத்தில் நடந்தது என்ன? நான் வந்து யாரு 10 விஷயம் ஏமாத்தவும் இல்ல, யாருக்கு 10 விஷயம் கேட்கவும் இல்ல. உன்னைதான் அவங்க ஏமாத்தி இருக்கிறாங்க. என்னை தான் என்ன ஏமாத்தி இருக்கிறாங்க. சரிங்களா? பாருங்க, ஒரு 2 அடி இல்ல 4 அடி அடிச்சிருந்தா கூட நான் வாங்கியிருப்பேன். ஆனா எஸ்ஐ ஜான்சன் சார் எனக்கு அவ்வளவு பேச்சு பேசினாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப மன கஷ்டம். சரிங்களா? என் 5000 ரூபாய் பணம் வாங்கினாரு, குடிச்சாரு, நான் கொடுத்துட்டேன், எல்லாமே ஓகே. சரிங்களா? நான் எந்த பக்கம் இருக்கா அப்படின்னு கேட்கணும். சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. எங்க இருக்குன்னு சொல்லி நானாச்சும் வந்து கொடுக்குறேன். எங்க இருக்கு சார்? நீங்க பணம் வந்து எனக்கு கொடுக்க வேண்டாம் சார். நீங்க எனக்கு பணம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். திருமணத்தை மீறிய உறவில் விசாரணை என்ற பெயரில் தொழிலாளியிடம் 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பொள்ளாச்சி காவலர்கள். பணம் வாங்கியது வெளியே தெரிய வர கொடுத்த லஞ்சத்தை திருப்பி வாங்கிக் கொள்ள கெஞ்சிய தலைமை காவலர். சர்ச்சை ஆடியோவால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவலர்கள். நடந்தது என்ன? கோவை மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த வெல்டிங் தொழிலாளிக்கும் ஏற்கனவே திருமணமான பெண்ணுக்கும் தகாத உறவு ஏற்பட்டு இருவரும் கோவையில் சில நாட்கள் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த பெண் கணவருடன் திரும்பச் சென்றுள்ளார். இருப்பினும் முகேஷ் அவ்வப்போது அந்த பெண்ணிடம் சென்று பிரச்சனை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அண்மையில் அந்த பெண்ணும் கணவரும் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இந்த பிரச்சனைக்கு காரணமான தொழிலாளியிடம் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய காவல் ஆய்வாளர் ஜான்சன் விசாரணை நடத்தினார். விவாகரத்து ஆனதாக கூறியதால் தான் அப்பெண்ணுடன் பழகியதாகவும், ஆனால் தன்னை ஏமாற்றி 3 லட்சம் ரூபாய் வரை பெற்றுக் கொண்டதாகவும் தொழிலாளி குற்றம் சாட்டியிருந்தார். இதனை அடுத்து இனிமேல் அப்பெண்ணிடம் பிரச்சனை செய்யக்கூடாது என மிரட்டி காவல் ஆய்வாளர் ஜான்சன் தொழிலாளியிடம் 5000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது. லஞ்சம் கொடுக்கும் போது தொழிலாளி அதை செல்போனில் வீடியோ எடுக்க அது காவலருக்கு தெரிய வந்து வேலைக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சியுள்ளார். இதனால் வாங்கிய பணத்தை திரும்ப தொழிலாளியிடமே கொடுத்துவிடச் சொல்லி தலைமை காவலரிடம் கூறியுள்ளார். இதனிடையே செல்போனில் தொழிலாளியை தொடர்பு கொண்ட தலைமை காவலர் நாகராஜன், நீங்கள் கொடுத்த பணத்தை எஸ்ஐ திருப்பிக் கொடுக்க சொல்லிவிட்டார், கஷ்டப்பட்டவர்களின் பணம் நமக்கு எதற்கு என கூறிவிட்டார், அதனால் பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார். அமௌண்ட் மட்டும் சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அவர் வேண்டாம்டா, நான் முகேஷிட்டே கொடுத்துருவேன் செலவுக்கு ஆகுனாரு. நீங்க வந்து தேர் முடிக்கிட்டு வர்றீங்களா, வாங்கிக்கிறீங்களா? இல்ல 5000 ரூபாய் கொடுத்ததே திருப்பி கொடுக்குறேங்கிறாங்க சார். முகேஷ் கொடுத்துட்டுருங்க, வேண்டாம் நானாச்சு அப்படிங்கிறாரு. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், நானே வந்து பணத்தை கொடுக்கிறேன் என கூறிய போலீசாரிடம், நான் வெளியில் இருக்கிறேன், காலையில் கோவை சென்று விடுவேன், இப்போது வர முடியாது என்று தொழிலாளி கூறியுள்ளார். காலை 6 மணிக்கு ஊருக்கு போயிருவேன். தேர் முட்டிக்கிட்டு மட்டும் வாங்க, வந்து வாங்கிட்டு மட்டும் போயிருங்க. சார் இல்லைங்க சார், வாங்கின காசு அவர் வச்சுட்டுங்க. முகேஷ் தயவு செஞ்சு ஒரு அதிகாரி சொல்றாருன்னா அவர் நம்ம எதிர்த்து பேச முடியாது. அவருவா கம்ப்யூட்டர் கொடுத்துருங்க. இல்லைங்க சார், நான் கட்டம் கோயில் தாண்டி போயிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டுமா சார்? எனக்கு 5000 வேணாங்க சார். அவர் எடுத்து அவர் வாங்கின காசு அவர் வச்சிருக்குங்க சார். நான் அதெல்லாம் தப்பே சொல்லுங்க சார். தொடர்ந்து லஞ்ச பணத்தை வாங்கிக் கொள்ளுமாறு தலைமை காவலர் நாகராஜன் கெஞ்சவே, காலில் வேண்டுமானாலும் விழுகிறேன், கொடுத்த பணம் கொடுத்ததாகவே இருக்கட்டும், அப்பெண்ணிடம் தான் 3 லட்சம் ரூபாய் இழந்திருக்கிறேன், அதனால் 5000 ரூபாய் போனால் போகட்டும், தனக்கு பணம் வேண்டாம், இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைத்தால் போதும் என தொழிலாளி வேதனையுடன் கண்ணீர் விட்டுள்ளார். நான் வந்து யாரு 10 விஷயம் ஏமாத்தவும் இல்ல, யாருக்கு 10 விஷயம் கேட்கவும் இல்ல. உன்னைதான் அவங்க ஏமாத்தி இருக்கிறாங்க. என்னை தான் என்ன ஏமாத்தி இருக்கிறாங்க. சரிங்களா? பாருங்க, ஒரு 2 அடி இல்ல 4 அடி அடிச்சிருந்தா கூட நான் வாங்கியிருப்பேன். ஆனா எஸ்ஐ ஜான்சன் சார் எனக்கு அவ்வளவு பேச்சு பேசினாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப மன கஷ்டம். சரிங்களா? என் 5000 ரூபாய் பணம் வாங்கினாரு, குடிச்சாரு, நான் கொடுத்துட்டேன், எல்லாமே ஓகே. சரிங்களா? நான் எந்த பக்கம் இருக்கா அப்படின்னு கேட்கணும். சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல.
எங்க இருக்குன்னு சொல்லு, நானாச்சும் வந்து கொடுக்குறேன். எங்க இருக்கு? இல்ல சார், நீங்க பணம் வந்து எனக்கு கொடுக்க வேண்டாம் சார். நீங்க எனக்கு பணம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். இந்த ஆடியோ சோசியல் மீடியாவில் ஷேர் ஆகி சர்ச்சையான நிலையில் காவல் ஆய்வாளர் ஜான்சன் மற்றும் தலைமை காவலர் நாகராஜன் இருவரையும் மாவட்ட எஸ்பி பவன்குமார் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். விசாரணை என்ற பெயரில் பாதிக்கப்பட்டவர்களிடம் காவல்துறையினர் சிலர் லஞ்சம் வாங்குவது கட்டுக்குள் வருமா என்ற கேள்வியை பலரும் எழுப்பியுள்ளனர்.